ஹலோ லிசனர்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வி ஸ்பாட் ஆன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு லஸ் கார்னரில் நாகேஸ்வரா பார்க் பக்கத்தில் ஒரு சூப் கடை பார்த்தேன். அங்கே இனிஷியலாக சூப் மட்டும்தான் குடிக்கலாம் அப்படின்னு நினச்சி மஷ்ரூம் சூப் குடித்தோம். ஆனால் அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பானிபூரி கிரேவிங் ஆகிடுச்சு. பானிபூரியும் நல்லா இருந்துச்சு. என்ன சொன்ன நீ? இதெல்லாம் உனக்கு நல்லதில்ல தெரியுமா? திரௌபதியோட ஹஸ்பண்ட் ரொம்ப பசியா இருந்தப்போ திரௌபதி என்ன செய்யறது, எதுவுமே இல்லையே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அந்த சமயத்தில் அவங்களோட மாமியார் கொடுத்த ஐடியா தான் இந்த பானிபூரி டிஷ்ஷாக மாறி இருக்கு. எல்லாரிடத்துலையும் இந்த பானிபூரி ரொம்ப பிடிக்கவும் செய்யுதுன்னா பார்த்துக்கோங்க. மும்பையில் பானிபூரி தான், ஆனால் குஜராத்தில் கோலேகப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பூரிக்குள்ள தண்ணி ஊற்றினா தானே பானிபூரி, ஆனால் சங்க காலத்தில் அரிசிக்குள்ள தண்ணி ஊற்றினாலே சாதம் ஆயிடுது. உங்களுக்கும் தூங்கி ஏஞ்ச உடனே ஈவினிங்கில் என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிஷ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேஸை விட்டுட்டு டட்டா பபாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாய் டு எவ்ரி ஒன்.